பயிற்சி 6.2 கொஷின் நம்பர் 1. கொஷின்லேயே பேர் வச்சு கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார், 3 வெக்டார் கொடுத்துட்டு எனில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ டாட் ப்ராடக்டும் இருக்குது, கிராஸ் ப்ராடக்டும் இருக்குது. எப்போவுமே எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? பி கிராஸ் சி. இப்போ பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், 2 வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னா டெட்டு போடணும். போன பயிற்சியிலே நிறையா கணக்கு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே ஐஜேகே எழுதணும். பி வெக்டாரோட ஐஜேகேவோட கெழு எடுத்து எழுதணும். நீ பாட்டு ஏவை எழுதிடக்கூடாது. இங்கே என்ன இருக்கோ அதை தான் பார்த்து எழுதணும். இப்போ பி வெக்டார் இங்கே இருக்கு பாருங்கள். பி வெக்டரோட ஐ கெழு 2, ஜே கெழு 1, கேவோட கெழு -2, இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் சி வெக்டார் இங்கே இருக்குது பாருங்கள். அதோட கெழு எடுத்து இங்கே எழுதணும். ஸோ ஐஜேகே வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்? விரிவுபடுத்தினா இது கிடைக்கும். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கிட்டால் இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முழு கொஷின் எடுத்து எழுதுங்க. என்னது? ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி. ஏ வெக்டார் கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே எழுதுங்க. இதுதான் ஏ வெக்டார். இங்கே இருக்கிற டாட்டு இங்கே எழுதியாச்சு. அப்புறம் பி கிராஸ் சி இதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். இப்போது ஐ கேப் இந்த ஆன்சர் வரும். -2 j கேப் -8 j கேப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 2 16. அப்புறம் 3 k கேப் ப்ளஸ் 1 k கேப், ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். அப்போ 3 × 1 3. பெருக்கணும், டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கல். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் அந்த கொஷினோட ஆன்சர்.